திருச்சிற்றம்பலம். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார் நாம சிந்திச்சிட்ருக்கோம். இன்னைக்கு 12வது பாடல். மூளை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியர் என்று உந்தி பெற தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் ஐம்பொறிகள் 5 அவஸ்தை அப்படிங்கிற ஒரு பிறவிங்கிற சுழற்சிக்குள்ள சுற்றி கொண்டு நாம் நமது அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன வட்டத்தை அமைத்து கொண்டு ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்மளை முற்றத்தை விட்டவர், அதாவது நடுவில் அனைத்திற்கும் நடுநாயகமாக அனைத்தையும் செயல்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட சிவபெருமானுடைய திருப்பாதங்களில் நம்மளையும் சேர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டவர்களாக நம்மளை மாற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றத்தை விட்டவர், நடுநாயகமாக மாற்றியவர், சால பெரியவர் என்று உந்தி பெற. யார் அப்படின்னா நம்மளுடைய ஈசன் சிவபெருமான். சால பெரியவர்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, குருவாக எழுந்தருளி நமக்கான உபதேசத்தை வழங்கி அந்த பாசக்கட்டுகளிலிருந்து நம்மளை நீக்கியவர். அந்த ஓரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்ம அந்த கட்டி போட்டிருக்கிறாங்க, அதனால் அப்படி அந்த கட்டை அவிழ்த்த பின்னாடி அவங்க சுதந்திரமாக நடுவில் நம்ம இந்த ஒரு அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றலை நமக்கு இந்த சால பெரியவர் தான் நமக்கு வழங்குகிறார். அப்படியான பெரியவர் நமது ஈசன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவர் யார் அப்படின்னா தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அப்படியான உபதேசம், அப்படியான நமக்கு சிவபெருமானை பற்றிய எண்ணமும் நினப்பும் அவர் மேலே அன்பும் அவ்வளவு எளிதாக கிடைச்சிடாது. பல பிறவிகளாக செய்த தவத்தின் பயனாக மட்டுமே அவர் தோன்றி நமக்கு அருளி செய்வார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் தவத்தில் தலைவர் என்று உந்தி பெற அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பான பாட்டு. நாம் இறைவன் சிவபெருமான நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கான தவம் நம்ம செய்திருக்கணும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 4 பதங்களில் ஒவ்வொரு பிறவிகளிலும் பல தவங்கள் இயற்றினதன் வழியாக தான் அந்த ஆன்மாவோட ஒரு அறியாமை விலகும். ஒரு விஷயத்தை ஒரு குறிக்கோளாக பொறுப்பாக எடுத்து செய்யும் பொழுது அந்த ஒரு விஷயத்திற்காக நம்மளுடைய பாசக்கயிற்றிலிருந்து நாம் விடுபட்டு இறைவன் மீது அந்த அன்பால் இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை நமது தவம் கொடுக்குது. அதுதான் நம்மளுடைய அறியாமையே போக்குது. அதனால் தவத்தின் வழியாக மட்டுமே இறைவனை நாம் அடைய முடியும் என்பது இங்கு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.